அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களும் வியூக வகுப்பாளராக அறியப்படக்கூடிய திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் சென்னையில் பனையூரில் மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்ன, ஏற்படுத்த போக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு சென்னை பனையூரில் விஜயனுடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். குறிப்பாக இந்த சந்திப்பில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக வியூக வகுப்பாளராக அறியப்படக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் அதில் இருந்திருக்கிறாரு. அதே போல் தற்போது இந்த தேர்தல் பிரச்சார வியூக மேலாண்மை அப்படிங்கிற ஒரு புதிய பொறுப்பை உருவாக்கி அந்த பொறுப்பை விசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஸோ அவரும் இந்த மீட்டிங்கில் இருந்திருக்கிறார் முக்கியமான ஒரு நபராக. கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு புசி ஆனந்த் அவங்களும் இருந்திருக்கிறாரு. ஸோ இவரை யார் வரவழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அனைவருக்கும் அறிந்த, நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் ஆதவ் அர்ஜுனா தான் இவரை கூட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த 2021க்கு பிறகான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு கட்சியை துவங்கி பீகாரில் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கான தேர்தல் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அந்த பிரசாந்த் கிஷோர் 2021க்கு பிறகான காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் போயிட்டு எந்த கட்சிக்குமே வியூக வகுப்பாளராக செயல்படவே இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்திருக்கிறாரு, அதுவும் விஜய் கட்சிக்கு ஏன் வந்திருக்கிறாரு, எதுக்காக இங்கே மீட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ அதிர்ச்சிக்கும் ஒரு யோசனைக்கும் அனைவரையும் உள்ளாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வியூக வகுப்பாளர் ஒரு கட்சியின் தலைவரை போய் மீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஆனால் ஏன் இந்த நேரத்தில் அது பேசப்பொருளாக மாறுது அப்படின்னா, 2021ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக அன்றைய காலகட்டத்தில் செயல்பட்டவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே. அவருடைய ஐபாக் நிறுவனம் தான். ஸோ இப்போ ஐபாக் ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருந்தோம். அது மட்டும் இல்லை, இடையில கூட பார்த்தீங்கன்னா அண்மையில் ஐபாக் அதிமுகவோட சைன் போட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் அதிமுகவுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படின்லாம் ஒரு சாரார் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபாக்கோடைய தலைவராக அறியப்படக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பாண்டே இன்னைக்கு பனையூரில் விஜயை மீட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இதை பற்றி விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விக்கிரவாண்டியில் போடப்பட்ட அந்த மாநாட்டுக்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோர் அவர்களை விஜய் அவர்கள் சந்திப்பதற்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. அதிலும் குறிப்பாக விஜயை மீட் பண்ணணும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோருக்கு தான் அதீதமான ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பை நிகழ்த்தியதில் மிக முக்கியமான வேலை யார் பார்த்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா பார்த்துருக்கிறாரு. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அஃபிஷியலாக வேலை பார்க்க போகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கின்ற நேரத்தில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் டிவிகே கட்சிக்கு வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் எப்படி உள்ளே வர்றாரு, அப்போ என்ன நடக்க போகிறது? அப்போ ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா உள்ளே வந்தாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற அந்த வியூக வகுப்பாளருடைய இடத்த காலி பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்துக்கிட்டு இருந்துச்சு. தற்போது பிரசாந்த் கிஷோரையே கூட்டி வந்ததன் காரணமாக ஜான் ஆரோக்கியசாமியை ஓரங்கட்டி அந்த இடத்துல பிகே வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாரா ஆதவ் அர்ஜுனா விஜயோட தலைமையை ஏற்று அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்கிறாங்க. ஆனால்
நமக்கு கிடைத்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆதவர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்துக்கு சில ஆலோசனைகள், அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் போன்ற விவகாரங்களை மட்டும் கொடுத்து பிரசாந்த் கிஷோர் ரொம்ப முழுமையாக டைரக்டாக ஈடுபடாமல் பின்னணியிலிருந்து ஒரு கைடன்ஸ் மூலமாக மட்டும் சில விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திமுகவுக்கு வேலை பார்த்தவர், திமுகவினுடைய மூளை அப்படின்னு கருதப்படக்கூடிய திரு சபரீசன் அவர்கள் நேரடியாக இது வரைக்கும் அவர் எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியிலும் ஈடுபட்டது கிடையாது. ஆனால் அவர்தான் திமுகவினுடைய ஒரு வியூக மூளை என்று அறியப்படுகிறார். பெண் நிறுவனத்தினுடைய ஒரு தலைவராகவும் அவர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சபரீசன் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள் மற்றும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து பழகினவங்க, இவங்கெல்லாம் வியூக வகுப்பாளர்களாக இருக்கிறவங்க. அப்போது இவங்களோடு இருந்த ஒரு நபர், திமுகவுக்கு வேலை பார்த்த ஒரு நபர், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு வேலை பார்க்க போகிறாருங்க அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை போய் மீட் பண்ணியிருக்கிறாரு, கட்சி ஆஃபீஸ்க்கே போயிருக்கிறாரு, ஒரு மீட்டிங் நடந்திருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே புருவங்கள் உயரத்தான் வந்து பார்க்க செய்கிறாங்க. இதனுடைய இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து கட்சி துவங்கினதுனால இந்த இடத்துல டைரெக்டாக ஒரு கட்சிக்காக வேலை பார்க்க முடியாது. ஆனால் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸான ஆதவர்ஜுனாவோட ஒரு நட்புறவு இருப்பதன் காரணமாக அந்த வேலையை அவர் பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியை வந்து இவர் ரிப்ளேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத ஒரு கட்டுக்கதை தான். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்குது, அவரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே பேசுனதாகவும், ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து தான் இந்த சந்திப்பையே வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலவுவதன் காரணமாகத்தான் இவ்வளவு நாள் வந்து அடுத்தடுத்த பணிகளை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது இருந்திருந்ததுன்னா எந்நேரம் ஒரு கழக குரல் உருவாகி இருக்கும், யாரிடம் ஒருத்தர் வெளியேறி இருப்பாங்க, அல்லது வேறு ஏதேனும் விஷயங்கள் வெளியில் கசிஞ்சிருக்கும். அப்படி கசியலை. ஸோ ஆதவர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்குமே ஒரு ஒருமித்த கருத்து உருவாகிவிட்டது. ரெண்டு பேரும் தங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. அதை விஜயும் வந்து புரிய வச்சுட்டாரு. இந்த சமயத்தில் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தோம் அப்படின்னா இது தமிழக அரசியல் கடத்தில் ஒரு பேசுபொருள் பொருளாக மாறும். அதையும் தாண்டி நமக்கு சில வியூகங்களை இவர் அளிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு மீட்டிங்கை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஐடியா என்ன, அவருடைய கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம கட்சியினுடைய பயணத்துக்கு வலுகூட்டும்னு நம்பி இருக்கிறார் திரு விஜய். விஜயினுடைய ஆணைக்கிணங்க தான் இந்த விஷயத்தை வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனாவும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வருவோம். அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் அதிமுகவும் அலையன்ஸுக்கு போகிறாங்கன்றதை என்கிட்ட சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் அதை வந்து வெளியில் சொன்னதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகக்கூடாதுன்னு விஜய் உணரணுன்றதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்முடைய ஊடகத்தை ஒரு பேட்டியும் கேட்டிருந்தோம், அது அறமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அவர் அறம் இல்லை தான், ஆனால் அதனுடைய விளைவை தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி பேசியிருந்தார். அடிப்படையில் நம்மளுடைய ஒரு ஊடகத்தின் கருத்து அப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தலைவருடனான ஒரு சந்திப்பை அவரிடம் நம்மிடம் பகிர்ந்த சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அறமுடைய செயலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது அறம் கிடையாது. அடிப்படையில் சொல்லியிருக்கக்கூடாது, ஆனால் சொல்லிட்டாரு. இந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே வந்திருக்குது. அதான் ஏனாதான் சொன்னதுன்னு நான் சொல்லலை. அலையன்ஸ் மேட் பண்ணுறது, அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் பார்ட்டியோட போய் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது, அதை வந்து பிரசாந்த் கிஷோர் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. தனிச்சே நின்று கணம் காண்பது தான் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும்னு அவர் சொன்னதாக ஒரு செவிவழி செய்தி ஒன்று உலவுகிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று களம் கண்ட ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. அதை பற்றிய சில கருத்துக்களை ஏற்கனவே பிகே பேசியிருக்கிறாரு. அவங்க 8% ஓட்டு வாங்கி ஒரு ஸ்டேட் பார்ட்டை ரெகக்னைஸ் பண்ணப்பட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்களும் தனிச்சு நின்னீங்க அப்படின்னா அதிருப்தி ஓட்டுகளும் யங்ஸ்டர்ஸோட ஓட்டுகளும் உங்கள் பக்கம் வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலில் தனித்து நின்று களம் கண்டு உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து உங்கள் பலத்தை சமூகத்துக்கு காண்பித்து அதன் பிறகு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் இவர் வழங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க பனையூர் வட்டாரங்கள். மிக குறிப்பாக தாவேகா கட்சியில் விஜய் நின்னாரு, ஒருத்தர் தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னா கட்டாயமாக விஜய் ஜெயிச்சிருவார். விஜய் ஜெயிக்க வைப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர் ரசிகர்களும்
கண்டிப்பாக ஒரு ஜெயிக்க வச்சிருவாங்க. ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் வெல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக பிரகாசமாக இருக்கும்னு நம்பப்படுகிறது. எனவே விஜயை வந்து அதில் வெற்றி பெற வச்சிடலாம். ஒரு கட்சியின் தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாலே அதன் பிறகு கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமானதாக மாறிப்போகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அங்கே தலைவர் மூவ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க தாவேகாவினுடைய தொண்டர்கள். ஸோ இப்படியாக இந்த மீட்டிங் அப்படிங்கிறது அடிப்படையில் அலைன்ஸை பற்றியும் ஒரு பேச்சு ஓடி இருக்குது. குறிப்பாக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படி பிராண்ட் பண்ணுறது, அதை எப்படி வந்து ரொம்ப டீப்பாக கொண்டு போகிறது, மேலும் தமிழ்நாடு முழுக்க எப்படி விஜய் அவர்களுடைய பயணத்திட்டத்தை மேற்கொள்ளலாம், அதற்கான ஒரு ஐடியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது. அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சமீபத்தில் ஒரு செய்தியும் வந்து வெளியானது. ஆனால் அது அதிகாரப்பூர்வமான செய்தியா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அப்டேட்ஸ் அப்படிங்கிற பக்கத்திலேயோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்களிலேயோ திரு விஜய் அவர்களுடைய அறிக்கை வாயிலாகவோ எந்த இடத்திலும் அப்படியான ஒரு செய்தி வெளியாகவில்லை. ஊடகங்களும் மட்டும் தான் செய்தி வெளியாச்சு. அப்படியான செய்திகள் வெளியாவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் யாரோட அலையன்ஸ் போகலாம் விருப்பம் இல்லை, மாநாட்டில் அறிவித்தபடியே நம்மை நோக்கியும் வரலாம் இல்லையா, நாமளும் சில பேருக்கு உதவணும் இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் தலைமையை ஏற்று வந்தால் கூட்டணி, இல்லை என்றால் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது விஜய் தலைமையை யார் ஏற்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸில் திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா அதிமுக விஜய் தலைமை ஏற்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க சூழல் கிடையாது, அவங்க ஒரு வலிமை எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக டெஃபினட்டாக வரமாட்டார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற யாராவது வருவாங்களா, ஒரு சலசலப்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா மேபி தேர் இஸ் சம் சான்சஸ் அப்படின்னு சொல்கிறது யாராருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸையும் விசிகாவையும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. காங்கிரஸ் வந்து புதியவர்களுடைய தலைமை ஏற்ற நடைப்பயணம் பண்ணியிருக்கிறாங்க. விசிகாவும் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவரை முதல்வராக்குவதற்காக வேலை பார்த்துருக்கிறாங்க. ஸோ விசிகாவுக்கு இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி நாளைக்கு சில குறைகளை திமுகவிடம் சொல்லி அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறாங்க சரியா இல்லைன்னு சொல்லி விஜயோட போய் அட்டாச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நம்பப்படுகிறது. அது எவ்வளோ தூரம் வந்து உண்மையாகும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அலைன்ஸில் இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டினியூஸாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. ஸோ விசிகேவோட ஆப்ஷன் வந்து உள்ளே வராத மாதிரி இருந்தாங்கன்னா பாமக மேபி உள்ள அட்டாச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவர் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு, யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறாரு, மது ஒழிப்புன்னு பேசுகிறாரு, ஒரு டாக்டராக இருக்கிறாரு, ஒரு படித்தவராக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பக்கம் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. தேமுதிக டெஃபினட்டாக உள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணலாமான்ற ஒரு ஐடியா கூட விஜய்க்கு இருக்கலாம்னு நம்பப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்னா விஜயை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இருக்கணும். பாரம்பரியமான கட்சிகள் யாரும் விஜய் தலைமை ஏற்க மாட்டாங்க. திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ இடதுசாரி இயக்கங்களோ ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறத இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு புதிய பரிணாமத்தோட ஒரு புரட்சிகர சிந்தனையோடு தான் இவங்கெல்லாம் அணுகிறது கிடையாது. அப்படி ஒரு விஷயமே இதில் இல்லைங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கிறது. எனவே இவங்க யாரும் போக வாய்ப்புகளே கிடையாது. ஸோ தனிச்சுத்தான் விஜய் போட்டி போட போறாருங்கிற மாதிரியான ஒரு சூழல் தற்போது வந்து உருவாகி இருக்கிறது. அதிமுகவோடு சென்றால் அது தங்களுடைய கட்சியின் தற்கொலை பாதையாக மாறி போகும் அப்படிங்கிறது தான் அக்கட்சியினுடைய தொண்டர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. என்ன செய்ய போகிறார் விஜய்? பிளான் போட்ட ஆதவ் அர்ஜுனா அடுத்த கட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் சொல்ல போவது என்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.